உலகத்திலே பாடாப்படுத்துற இந்த போர் சொல்லுவாங்க இல்லையா, தென்னை மரத்துல தேல் கொட்டினா பனை மரத்துல நெருங்கிடுது. அதை கேள்விப்பட்டிருந்தாங்க. என்னடா எழுதினாக்க இப்ப அந்த உண்மையை உணர்றோம். போப்பு வேற ட்ரம்போட அந்த நிலைப்பாட்டுக்கு எதிராக கருத்து சொல்லியிருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் போருக்கு எதிராக நான் பேசிட்டு தான் இருப்பேன், இது தீர்வே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இனிமேலாச்சும் நின்றுமா? பொதுவா உலகம் முழுசுமே இந்த மத குருமார்கள் சொல்றத கேட்பாங்க. ஆமா. ஆனா நம்ம ட்ரம்ப் ஐயா வந்து கேக்குற மாதிரி தெரியல. இயேசுவை கும்பிடுறவர் தான். ஆனா அவர் தனியா சர்ச் வச்சு தனியா பிஷப் வச்சு அவரோட குடும்பம் அது தனி இதுல இருக்கிறாங்க. அதனால இவர் பேச்ச அவர் மதிக்கிறது இல்ல போல இருக்கு. இருந்தாலும் ஒரு மத குருமாரா இருந்து போருக்கு எதிராக அவர் பேசுறாரு அப்படிங்கும்போது அவரோட கருத்துக்களை நம்ம வந்து மதிக்கணும். என்ன இப்ப நம்ம ஊர்க்காரர் இருக்காரு குன்றக்குடி அடிகளார், அந்த மாதிரி ஒரு சமூக நீதியில அக்கறை கொண்ட அவரு குன்றக்குடி அடிகளார். அதே மாதிரி அவர் அதுலயும் அவர் வந்து ரொம்ப காலத்துக்கு பிறகு அமெரிக்காக்காரர் போப்பா வந்திருக்காரு. சரி, நம்ம ஊர்க்காரரு ஒரு தலைமையில இருந்து சொல்றாரே அப்படிங்கறதுக்காக கூட அவர் வந்து அதை ஒரு பொருட்டா நினைக்கல. என்னமோ பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு இருக்கிறோம், திருப்பியும் பேச்சுவார்த்தை நடக்க போகுதுன்னு ட்ரம்ப் சொல்லி இருக்கிறாரு. பாகிஸ்தான்ல மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்கும்னு சொல்லிட்டு எப்படியோ இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்தா நல்லா இருக்கும். அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு சமாதானமா வாழ்றதை விட்டுட்டு ஏன் இப்படி ஒரு கொதி நிலையிலேயே மக்களை வச்சுட்டு இருக்காங்க? அப்படி வச்சிருக்கிற இந்த முதலாளிகள் இருக்காங்கல்ல, பெரும் முதலாளிகள், அவங்களுக்கு இதுதான் வேலையே. மக்களை இப்படி வச்சிருந்து பொருட்களை உற்பத்தி பண்றது, அப்புறம் அடிக்கிறது, மறுபடியும் உற்பத்தி பண்றது. இந்த ஜனங்க இப்படி இருக்கணும், அது வேளாண் பண்றதுனாக்கும் மக்களுக்கு பயன்பாடு உள்ள பொருட்களை உற்பத்தி பண்ணலாம். போச்சுன்னா திருப்பி புதுசா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி அதை வந்து செய்யலாம், தப்பு இல்ல. ஆனா போர்க்கருவிகளை உற்பத்தி பண்ணி அதை வந்து சோதனை பண்ணி பார்க்க மக்களை வந்து இது பண்ணிட்டு ஈரான்காரங்க பிளைட்ல வந்தாங்க பாத்தீங்களா, அதுல அந்த குழந்தைங்க மேலதானே ஃபர்ஸ்ட் குண்டு போட்டுருக்காங்க ஸ்கூல்ல. அந்த பிள்ளைங்களோட பையி அவங்களோட போட்டோ வச்சுட்டு வந்தாங்க. சின்ன சின்ன குழந்தைங்க பள்ளிக்கூடத்துல எடுத்ததுமே வந்து ஒரு மனித ஜென்மமானே தெரியல. எப்ப பாரு இஸ்ரேல் பேசி இஸ்ரேல் அறிவாளிங்க. ஆனா இப்படி இருப்பாங்கன்னா சிக்மண்ட் ஃப்ராய்ட் வந்து இஸ்ரேலியர், அது மாதிரி ஐன்ஸ்டீன் இஸ்ரேலியர். அவர்கள்லாம் மனிதநேயவாதிகள்மா. மனிதநேயமற்ற அறிவியல் அழிவுக்கு தான் கொண்டு போகுங்கிறதுக்கு கண்டிப்பா உதாரணம். அறிவியல் வளரணும் மனிதநேயத்தோட. அங்க அப்படின்னா இங்க நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா சாதி மத வெறி மூட நம்பிக்கை. ஐயோ, சட்ட திருத்தம் 76ல என்ன சொல்லியிருக்க, பெரியவங்க எல்லாம் சேர்ந்து இது பண்ணலாம். அறிவியல் மனப்பான்மையை வளர்த்தெடுத்தல், மனிதநேயத்தோடு நடந்து கொள்ளுதல், பகுத்தறிவோடு சிந்தித்தல், சமூக உணர்வோடு வாழ்தல். இது கிட்டத்தட்ட 76ல இருந்து இப்ப 50 வருஷம் ஆயிடுச்சு. தொடர்ந்து இருந்திருந்தா இந்த நாடே நல்லா இருக்கும். இருந்திருந்தா இனிமேலாவது இருக்கணும். நம்ம இருப்போம், யார் எப்படி இருக்கோ நம்ம இருப்போம். சரிங்களா? நம்ம சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாம வாழ பழகுவோம். நன்றி.